இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். கச்சதீவு எனும் பெயரை கேட்டாலே உங்களுக்கு நினைவுக்கு வருவது இந்த தீவு யாருக்கு சொந்தம் என்பதுதான். இத்தீவு சம்பந்தமாக இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கையிலும் பரவலாக அரசியல்வாதிகளும் மீனவர்களும் நாள்தோறும் பேசிக்கொண்டுதான் உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அண்மையில் இலங்கையின் அதிமுக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அங்கு சென்று வந்து முதலாக கச்சதீவுக்கு சென்று வந்த ஜனாதிபதி என்ற வரலாற்று பெருமையினையும் பெற்றுள்ளார். இந்த கச்சதீவின் வரலாறு என்ன என்பதை இந்த பதிவில் காண்போம். பண்டைய காலத்தில் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் கீழும் மதுரை நாயக்கர்களின் ஆட்சியின் கீழ் இருந்ததாகவும் 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டதாகவும் பின்னர் 1940களில் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் சுதந்திரமடைந்த பின் இந்தியாவின் கட்டுப்பாட்டிலே கச்சதீவு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இலங்கையின் வடக்கு கடற்கரைக்கும் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரைக்கும் இடைப்பட்ட பகுதி பாக் நீரிணை எனப்படுகிறது. 1755 1763 வரை சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த ராபர்ட் பாக்கின் பெயர்தான் இந்த நீரிணைக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அதாவது பாக் நீரிணை. இந்த பாக் நீரிணை பகுதியை ஒரு கடல் என்றே சொல்ல முடியாது. பவளப்பாறைகள், மணல் திட்டுக்கள் அதிகம் இருப்பதால் இந்த பகுதியில் பெரிய கப்பல்கள் செல்ல முடியாது. இந்தியாவின் ராமேஸ்வரத்திலிருந்து 12 மைல் தொலைவிலும், யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவிலிருந்து 11 மைல் தொலைவிலும் பாக் நீரிணை பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு மிக சிறிய தீவுதான் கச்சதீவு. இதன் பரப்பளவு சுமார் 285 ஏக்கர். இதன் அதிகபட்ச அகலமே வெறும் 300 மீட்டர் தான். மனிதர்கள் யாரும் வசிக்காத இந்த தீவில் புனித அந்தோணியார் தேவாலயம் ஒன்றும் அமைந்திருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த சீனி குப்பன் படையாச்சி என்பவர் இந்த ஆலயத்தை கட்டியதாகவும், தங்கச்சி மடத்தை சேர்ந்த பாதிரியார் ஒருவர் இந்த கோவிலில் பூசை வைப்பார் என்றும் கெசட்டியர் சொல்கிறது. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் பிரிட்டிஷார் இந்த தீவை வெடிகுண்டுகளை வெடித்து பயிற்சி செய்ய பயன்படுத்தினார்கள். ராமநாதபுரம் ராஜாவின் ஜமீன்தாரி உரிமைகளை வைத்தே 1974 வரை கச்சதீவு இந்தியாவின் ஒரு பகுதி என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இது தொடர்பான எல்லா ஆவணங்களும் புதுடில்லிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விட்டன. அவை தற்போது ரகசிய ஆவணங்களாக பராமரிக்கப்படுகின்றன. 1902 இந்த தீவை அவருக்கு இந்திய அரசு வழங்கியது. அவருடைய ஜமீனுக்காக அவர் வழங்க வேண்டிய குத்தகை தொகை இந்த தீவையும் உள்ளிட்டே கணக்கிடப்பட்டது. இந்த தீவை சுற்றி மீன்பிடிக்கும் உரிமை, தீவில் மேய்ச்சல் உரிமை, வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தும் உரிமை ஆகியவற்றை ராமநாதபுரம் ராஜா குத்தகைக்கு விட்டிருந்தார். இதற்கு முன்பாகவே 1880 ஜூலையில் முகம்மது அப்துல் காதர் மரைக்காயர் என்பவரும் முத்துச்சாமி பிள்ளை என்பவரும் ராமநாதபுரம் மாவட்ட துணை ஆட்சியர் எட்வர்ட் டெர்னர் பெயரில் ஒரு குத்தகை பத்திரத்தை பதிவு செய்தார். சாயம் தயாரிப்பதற்காக 70 கிராமங்களிலும் 11 தீவுகளிலும் வேர்களை சேகரிக்க இந்த குத்தகை உரிமை வழங்கியது. அந்த 11 தீவுகளில் கச்சதீவும் ஒன்று. 1885 இதே மாதிரியான இன்னொரு குத்தகை பத்திரம் கையெழுத்தானது. 1913 ராமநாதபுரம் ராஜாவுக்கும் இந்தியாவுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த குத்தகை பட்டியலிலும் கச்சதீவின் பெயர் இடம்பெற்றிருந்தது. அதாவது இந்தியா, இலங்கை ஆகிய இரு நாடுகளையும் ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசு கச்சதீவை இந்தியாவின் ஒரு பகுதியாக அங்கீகரித்ததே தவிர இலங்கையின் ஒரு பகுதியாக கருதவில்லை. 1948 செப்டம்பர் 7 மெட்ராஸ் ஸ்டேட் சட்டத்தின் கீழ் சென்னை மாகாணத்தின் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட போது கச்சதீவு சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியானது. 1972 தமிழ்நாடு அரசால் பதிப்பிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட கெசட்டியர் கச்சதீவை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக காட்டுகிறது. கச்சதீவின் சர்வே எண் 1250 இருந்த போதும் கச்சதீவு ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி என்ற வகையிலே அந்த விவகாரத்தை அணுகியது இலங்கை அரசு. கச்சதீவு யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை 1920களிலேயே துவங்கிவிட்டது. பாக் நீரிணை மன்னார் வளைகுடா பகுதிகளில் எல்லையை வரையறுப்பதற்காக 1921 அக்டோபர் 24 கொழும்பு நகரில் சென்னை மாகாண அதிகாரிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது.
அந்த கூட்டத்தில் இலங்கை சார்பாக கலந்து கொண்ட சுங்கவரிக்கான முதன்மை கலெக்டர் ஹாஸ்பர்ட் கச்சதீவு இலங்கைக்கு வரும்படி எல்லையை வகுக்க வேண்டும், இல்லாவிட்டால் மாநாட்டை நிறுத்திவிடலாம் என்று சொன்னார். இதை ஏற்காத இந்திய குழு வேண்டுமானால் அந்த பகுதியின் மீன்பிடி உரிமையை மட்டும் தருவதாக சொன்னது. ஒப்பந்தமும் கையெழுத்தானது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை காலனி அலுவலகம் ஏற்கவில்லை. ஆகவே சட்ட ரீதியாக இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கே வரவில்லை. 1974 இந்தியா மற்றும் இலங்கை இடையே கடற்பரப்பு வரையறை ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என ஒப்புக்கொள்ளப்பட்டது. 1976 மேலும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு இந்திய மீனவர்கள் கச்சதீவுக்கு அருகே மீன் பிடிக்கவும் அங்கு கரையிறங்கவும் கூடாது என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. மனிதர்களின் சுவடுகளே இல்லாத இந்த கச்சதீவு புவியியல் மற்றும் பொருளாதார ரீதியில் முதன்மையானது. கச்சதீவை அண்டிய கடலில் காணப்படுகிற பவளப்பாறைகள் மீன்களின் இனப்பெருக்கத்தை தூண்டுகின்றன. இதனால் மீன்வளம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது இந்த தீவு. தவிர இலங்கை இந்திய மக்களை கலாச்சார ரீதியாக பிணைக்கும் இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது இங்குள்ள அந்தோனியாரின் ஆலயம். இந்த ஆலயம் 1913 நிறுவப்பட்டது. கச்சதீவின் மீதான ஆதிக்க போட்டிகள் நிறைவேறுகின்ற போதும் வருடம் ஒரு முறை நடைபெறுகிற அந்தோனியார் ஆலய பெருவிழாவில் 2 நாட்டு மக்களும் கலந்து கொண்டு வழிபாடுகளை நிகழ்த்தி செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது கச்சதீவு இலங்கை வசம் உள்ளதாகவும் அதை மீட்க வேண்டும் என இந்தியாவில் மத்திய மாநில அரசுகள் முயற்சி செய்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகும் இந்த பிரச்சனை அவ்வப்போது எழுப்பப்பட்டது. இன்று வரை இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது.